ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு, திருமணமானவர்கள்னால் உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது, நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா அடுத்து என்ன, சிங்கிள்ஸ்க்கு அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிங் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு இப்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இந்த கார்டு சொல்கிறது எப்படின்னா, இது ரொம்ப ரெஸ்பெக்டோடு யோசிக்கிற ஒரு நபராக இருப்பாங்க. ரொம்ப வேல்யூபிள் திங்கராக இருப்பாங்க. உண்மையை மதிக்கிற மனசு இருக்கும். ஆனால் உணர்ச்சிகளை அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்திட மாட்டாங்க. ஓகேவா? அவங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப தாமதமாக தான் வெளிப்படுத்துவாங்க. அதை உடனேலாம் அவங்களோட எமோஷன்ஸை காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரபன், ஈகோ எல்லாமே இருக்கும் இந்த பர்சன்கிட்ட. ஓகே, இதுவே உங்களோட காதல் எனர்ஜினா அன்பு இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்துகிற விதம் ரொம்பவும் ஒரு லாஜிக் பேஸ்டாக இருக்கும். ரொம்ப திடமான ஒரு முடிவாக எடுப்பாங்க. ரொம்ப லாஜிக் பேஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டை வச்சு உங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது, உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கிளியர் திங்கிங் மோடில் இருக்கீங்க. ஓகே, இது வரைக்கும் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்லேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ எங்கே நம்பிக்கை வைக்கணும், யார் உண்மையாக இருக்காங்க எனக்கு அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கல் யோசனை தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, அன்பு உங்கள் மனசில் இன்னுமே இருக்குது. ஆனால் அந்த அன்பு, காதல் எல்லாமே வேல்யூ அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை யார் வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுக்கலாம், நம்மளை வேல்யூ பண்ணாதவங்களுக்கு அதை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் திங்கிங், ஒரு லாஜிக் திங்கிங்கில் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிற ஒரு கேரக்டர் உள்ள பர்சனாக இருக்காங்க. ஓகே, வெளியில் ரொம்ப காமாக சைலண்ட்டாக ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது, நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே அவங்க பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வெளியில் காட்டில் பதுக்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஈகோ நிறைய இருக்குது. ஓகே, அதே சமயத்தில் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனும் இருக்குது. ஓகேங்களா? அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அவங்க கம்யூனிகேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன் கூட ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் தான். ஓகே, ஒரு பக்கம் ஈகோ அண்ட் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனும் இருக்குது. நம்ம போய் சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம். ஓகேவா? ஸோ அதனாலேயே அவங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை அவங்க வெளியில் காட்டாமல் வச்சிட்ருக்காங்க. நான் சொன்னால் தான் புரியணுமா, நான் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியுமா, எல்லாமே நான் சொல்லலைன்னா புரியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லாத்தையுமே வார்த்தைகள் மூலம் நான் வெளிப்படுத்தணுமா, நான் என்ன நினைக்கிறேன், என் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் உங்கள் பர்சன் மனசில் இருக்குது. இதுதான் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி. ஓகே, அடுத்து இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு லாஜிக் வர்சஸ் எமோஷன் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒருத்தரோட யோசனை சிந்தனை ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஃபீல் பண்ணி நடந்துக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஒருத்தங்க லாஜிக்காக திங்க் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க. ஆனால் இதில் பேலன்ஸ் வந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிள் ஆகும். ஓகேவா? ரெண்டு பேருமே லாஜிக்காகவும் இருக்கணும், ரெண்டு பேருமே எமோஷ்னலாகவும் இருக்கணும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க லாஜிக்காக மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. லாஜிக்காகவும் இருக்கணும், அந்த இடத்துல ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். ஓகேவா? ஸோ இது பேலன்ஸ்ட் ஆனால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிள் ஆகும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். இது ஒரு பவர் கப்பிள் எனர்ஜி. ஓகேவா? நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு மெச்சூர் டிசிஷன் மேக்கர்ஸாக இருப்பீங்க. ஓகே, அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு தான் அடுத்து நீங்கள் போவீங்க. ரெண்டு பேருமே பேசி ப்ராக்டிக்கலாக யோசித்து ரெண்டு பேரோட யோசனையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ரெண்டு பேருமே யோசித்து அடுத்து ஒரு மெச்சூர்டான ஒரு டிசிஷன் தான் எடுப்பீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் எடுக்க போகிற டிசிஷன் தான் உங்களோட ஃப்யூச்சரை அலைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் மேரிட் கப்புளாக இருக்கீங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் மேரிட் கப்புள்ஸ் அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கையில்
கம்யூனிகேஷன் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? சில கப்புள்ஸ்க்கு வந்து சைலண்ட் ஃபேஸ் நடக்கலாம் இப்போது. ஓகே, ஆனால் இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, டாக் வித் கிளாரிட்டி நாட் ஆங்கர். ஓகேவா? கிளியராக பேசுங்க, கோவப்படாதீங்க, கோவப்பட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காதல், அன்பு, பாசம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை லாஜிக்கான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற பழக்கத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இதுவே நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே உங்களை பற்றி யோசிக்கிறாங்க, உங்களை பற்றி சிந்திக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஈகோ அண்ட் ஃபியர் வந்து அவங்கள வந்து ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுக்க விடாமல் ஸ்டாப் பண்ணுது. ஓகே, அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, என் மனசு அவங்கள தான் நினைக்கிது, ஆனால் நான் வந்து இப்படி குவைட்டாக இருக்கிறதுனால வீக்காக தெரிஞ்சிருவேனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களோட சைலன்ஸ் வந்து உங்களை பற்றி உங்களோட நினைவுகள் தான் அவங்களோட சைலன்ஸ். அவங்க சைலண்ட்டாகவே இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க, உங்களை நினச்சிட்ருக்காங்க. அவங்களோட சைலன்ஸ் ஈக்குவல்ஸ் தாட்ஸ் அபவுட் யூ. அதான். ஓகேவா? யூனிவர்ஸ் சொல்கிறது என்னென்னா, கம்யூனிகேஷன் வரும், ஆனால் ஸ்லோவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் சிங்கிள்ஸ் அப்படின்னா, இப்போது நீங்கள் சிங்கிள் அப்படின்னா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டாப் செட்டிலிங் ஃபார் லெஸ். ஓகேவா? கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு பொருத்தமான மெச்சூர்டான ஒரு கம்யூனிகேஷன் கிளியராக உள்ள ஒரு பர்சன், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்குள்ளே கொண்டு வர போகுது. அது எமோஷ்னல் இல்லை, ரியாலிஸ்டிக் லவ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையான அன்பு அப்படிங்கிறது உணர்ச்சிக்கும் மேலே நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிறது, அன்பை வெளிப்படுத்துகிற திறமைக்கும் உண்மையை சொல்கிறதுக்குமான துணிச்சலும் சமநிலையில் இருக்கிறது தான் லவ் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? அது பேலன்ஸ்ட் ஆகும்போது தான் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.